அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் அதனுடைய 17ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 30வது வசனம். அறியாமை உள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல் இருந்தார். இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்குமுள்ள மனுஷர் எல்லாருக்கும் கட்டளையிடுகிறார். ஆண்டவருடைய நல்ல பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். வேத புஸ்தகத்துக்கு ஒரு பெயர் கொடுக்க வேண்டுமே, ஆனால் அது கட்டளைகளின் புஸ்தகம் அப்படி என்று சொன்னால் மிகையாகாது. வேத புத்தகத்தில் அநேக கற்பனைகள் கட்டளைகள் இருக்கிறது. பழைய ஏற்பாட்டில் மனிதன் செய்வகை கட்டளை என்றும் செய்யக்கூடாத வகை கட்டளை என்றும் சொல்லி 613 கட்டளைகள் எழுதப்பட்டதாக சொல்லுவார்கள். அதுபோல புதிய ஏற்பாட்டிலும் அநேக கட்டளைகள் தரப்பட்டிருக்கிறது. வேத புஸ்தகத்தில் அப்படி சொல்லப்பட்டிருக்கிற மிகவும் மேன்மையான பிரதானமான அநேக கட்டளைகளை குறித்து ஆண்டவருடைய பிள்ளைகள் வேத புஸ்தகத்தில் நமக்கு படிக்க முடிகிறது. கட்டளைகளை நம்ம கை கொள்ளுகிறதுனால் நமக்கு மிகுந்த ஆசீர்வாதங்கள் உண்டு, அனுக்கிரகங்கள் உண்டு. தேவன் தருகிறதான சட்டதிட்டங்களை ஆண்டவர் நமக்கு போதித்திருக்கிற கட்டளைகளை கை கொள்ளுகிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு கற்றுத்தருகிறது. அப்படி இந்த இடத்திலும் நம்ம இன்றைக்கு ஒரு கட்டளையை வாசித்தோம். அது என்ன கட்டளை அப்படி என்று சொன்னால், பூமியில் இருக்கிற எல்லா மனுஷர்களும் மனம் திரும்ப வேண்டும் என்று இப்பொழுது எங்கும் இருக்கிற மனுஷர் எல்லாருக்கும் ஆண்டவர் கட்டளை கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு சொல்லித் தருகிறது. தேவனுடைய மக்களாக கர்த்தருடைய பாதத்தில் வந்திருக்கிற மக்கள், ஆண்டவருடைய சத்தத்தை கவனிக்கின்ற மக்கள் எல்லாருமே இந்த பூமியில ஸ்தோத்திர வாழுகிற அத்தனை பேருமே ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற கட்டளைகளை மிகவும் கவனமாக தெள்ள தெளிவாக நாம் படித்து அறிந்து ஆராய்ந்து அதையெல்லாம் நம்ம கை கொள்ளுவோமே, ஆனால் மிகுந்த பயன்களும் ஆசீர்வாதங்களும் நமக்கு கண்டிப்பாக இல்லாமல் போவதில்லை. கர்த்தர் நமக்கு அனுக்கிரகங்களை தருவார், ஆசீர்வாதங்களை தருவார். வரலிலே சொல்லும் அல்லேலூயா. ஆண்டவர் இந்த வார்த்தைகளை சொன்னதற்கு நோக்கங்கள் உண்டு. ஆமேன், ஸ்தோத்திரம். வேத புத்தகத்தில் அப்போஸ்தலர் நடபடிகளில் நம்ம படிக்கும்போது சில மிஷனரி பயணங்களை குறித்து வேதம் சொல்லி இருக்கிறது. அதாவது சுவிசேஷங்கள் சொல்லுவதற்காக ஆண்டவருடைய மக்களை கர்த்தர் ஏவி எழுப்பி அனுப்பினார். அப்போஸ்தலர் நடபடிகள் 13ஆம் அதிகாரத்திலிருந்து அது ஆரம்பிக்கிறது. அந்தியோக்கியா சபை என்று சொல்லப்பட்டிருக்கிறதான அந்த சபையில் 5 பேர் கொண்ட ஆண்டவருடைய போதகர்களும் தீர்க்கதரிசிகளும் காத்திருந்து உபவாசித்து ஜெபித்து கொண்டிருந்த போது கர்த்தருடைய ஆவியானவர் திருவிழம் பற்ற தொடங்கினார். 2 மனிதனை பெயர் சொல்லி ஆண்டவர் அழைக்க தொடங்கினார். பவுலையும் பர்னபாவையும் நான் அழைக்கிற ஊழியத்திற்காக பிரித்து விடுங்கள் என்று சொல்லி, அப்படி 13, 14ஆம் அதிகாரம் முதல் மிஷனரி பயணம் சுவிசேஷத்திற்காக அவர்கள் போய் வந்த காலத்தில் நியாயப்பிரமாணங்களை குறித்த சற்று தர்க்கங்கள், விசுவாசத்திற்கும் நியாயப்பிரமாணத்திற்கும் சற்று தர்க்க காலங்கள் வந்ததினால் இதை அப்போஸ்தலர்களுக்கு கொண்டு போக வேண்டும் என்று 15ஆம் அதிகாரம் எருசலேமில் முதல் கவுன்சில் ஆலோசனை சங்கம் கூடப்பட்டதாக வேதம் நமக்கு சொல்லித் தருகிறது. அதை தொடர்ந்து போய் சுற்றி வந்த சபைகளை வார்த்தைகளை கொண்டு வசனங்களை கொண்டு திடப்படுத்தி வருவோம் என்று சொல்லி மறுபடியுமாக சுவிசேஷ பயணங்கள் ஆரம்பிக்கப்படுகிறது. 16, 17 அதிகாரம் எல்லாம் தொடர்ந்துள்ள மிஷனரி பயணங்கள். சுவிசேஷத்துக்காக அவர்கள் புறப்பட்டார்கள். அந்தியோக்கியா தெசலோனிக்கே பட்டணத்தில் வருகிறார்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் அதனுடைய 17 ஆரம்பத்தில் அவர்கள் வரும்போது தெசலோனிக்கே பட்டணத்தில் சுவிசேஷம் அறிவித்தார்கள். தெசலோனிக்கே பட்டணத்தில் பிரச்சனை ஆரம்பித்தது. பெரேயா பட்டணத்துக்கு சுவிசேஷம் சொல்ல ஆரம்பித்தார்கள். அங்கிருந்தும் தெசலோனிக்கே பட்டணத்திலிருந்து சிலர் வந்து பிரச்சனை உண்டுபடினபடினால் பவுலை மாத்திரம் அவர்கள் சீக்கிரமாக அத்தேனே பட்டணம் வரைக்கும் கொண்டு வந்து சேர்த்தார்கள். அங்கே தீமோத்தேயுவுக்காகவும் சீலாவுக்காகவும் ஸ்தோத்திரம் அப்போஸ்தலனாகிய பவுல் காத்து கொண்டிருக்கிற ஒரு சின்ன இடைவெளி காலம் அங்கே உண்டாயிருந்தது. அப்போ அந்த தேசத்தில் சுற்றி நடக்கும்போது பார்க்கும்போது தேசம் ஜீவனற்ற ஆராதனைக்குரிய காரியங்களிலே மிகவும் மும்முரமாக செயல்பட்டு கொண்டிருந்த காலம். உண்மையான சத்திய தெய்வத்தை அவர்கள் அறியாமல், உண்மையான ஜீவனுள்ள தெய்வம் யார் என்பதை அவர்களுக்கு அறிவிக்கப்படாமல் இருந்த காரியங்களை குறித்து
பவுல் ஆவியில் மிகவும் வைராக்கியம் கொண்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த இடங்களில் சுற்றித் திரிந்தார். அங்கே மார்ஸ் மேடை என்று சொல்லப்பட்டிருக்க ஒரு மேடையில் ஒரு நாள் கர்த்தருடைய வார்த்தை அறிவிக்கப்படுவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அங்கே சுற்றி பார்த்த ஒரு ரகசியம் அங்கே வெளிப்பட்டது. ஆமேன். அவர்களுடைய ஆராதனை முறைமையில் அறியப்படாத தெய்வத்திற்கு அப்படி என்று எழுதப்பட்ட ஒரு பதம் அங்கே எழுதப்பட்டிருந்தது. அதை பிடித்து கொண்டே அன்றைக்கு பிரசங்க தலைப்பு அறியப்படாத தெய்வத்திற்கு அப்படி என்று சொல்லி ஒரு பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தார் அப்போஸ்தலனாகிய பவுல். அந்த பிரசங்கத்தினுடைய முடிவு பகுதி தான் நாம் இங்கே படித்தது. மற்றவர்களும் கேட்கிறபடினால் நான் ஆழமாகவும் விளக்கமாகவும் அதை சொல்ல விரும்பவில்லை. ஸ்தோத்திரம். ஆயினும் இந்த பூமியில் ஆமீன் மனுஷர்களை குறித்து தெள்ளத் தெளிவான சில காரியங்களை ஆண்டவர் அன்றைக்கு வெளிப்படுத்தி பேசினார். கொஞ்சம் படித்து பார்க்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகம் 17ஆம் அதிகாரம் அதனுடைய 24வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். உலகத்தையும் அதிலுள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனானவர் வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிறபடினால் கைகளினால் கட்டப்பட்ட கோவில்களில் அவர் வாசம் பண்ணுகிறது இல்லை. எல்லாருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுக்கிற அவர் தமக்கு யாதொன்றும் தேவையானது போல மனுஷர் கைகளால் அவர் பணிவிடை கொள்ளுகிறதும் இல்லை. மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் அவர் ஒரே இரத்தத்தினாலே தோன்ற பண்ணி பூமியின் மீதெங்கும் குடியிருக்க செய்து முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவர்கள் குடியிருப்பின் எல்லைகளையும் குறித்திருக்கிறார். கர்த்தராகிய தம்மை அவர்கள் தடவியாகலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக தம்மை தேடும்படிக்கு அப்படி செய்தார். அவர் நம்மில் ஒருவருக்கும் தூரமானவர் அல்லவே. ஏனெனில் அவருக்குள் நாம் பிழைக்கிறோம், அசைகிறோம், இருக்கிறோம். அப்படியே உங்கள் புலவர்களிலும் சிலர் நாம் அவருடைய சந்ததியார் என்று சொல்லி இருக்கிறார்கள். நாம் தேவனுடைய சந்ததியாராய் இருக்க மனுஷருடைய சித்திர வேலையினாலும் யுக்தியினாலும் உருவாக்கின பொன், வெள்ளி, கல் இவைகளுக்கு தெய்வம் ஒப்பாய் இருக்கலாம் என்று நாம் ஒரு நாளும் நினைக்கலாகாது. எனவே அறியாமை உள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல் இருந்தார். ஆனால் இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்குமுள்ள மனுஷர் எல்லாருக்கும் ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார்? கட்டளையிட்டிருக்கிறார். அப்ப பாருங்கள், விவரமாக வேதம் நமக்கு நல்ல தெளிவாக ஆண்டவருடைய வார்த்தையை நமக்கு சொல்லி தந்திருக்கிறது. இந்த பூமியில் மனுஷ ஜாதி என்று தோன்றப்பட்டதனுடைய நோக்கம், மனுஷ ஜாதி என்று இன்றைக்கும் மனிதன் பூமியில் உருவாக்கப்பட்டு கொண்டே ஆமீன் இருப்பதற்கு காரணம், மனிதனை படைத்த, மனிதனை சிருஷ்டித்த, மனிதனை உருவாக்கி கொண்டிருக்கிற உண்மையான தெய்வத்தை மனுஷன் அறிய வேண்டும். அதற்காகத்தான் மனுஷ ஜாதியாய் இந்த பூமியில் இருக்கிற அத்தனை பேரையும் ஒரே இரத்தத்தினாலே ஆண்டவர் தோன்ற பண்ணி இருக்கிறாராம். எத்தனை கோடி மக்கள் இருந்தாலும், புள்ளி விவரத்தில் ஒரு 700 கோடி 750 கோடியோ 800 கோடி பேர் இருந்தாலும் ஆமென், நம்ம மற்ற எல்லாரையும் கூட உட்படுத்தி சொல்லணும்னா ஒரு 900 கோடி மனுக்குலங்கள் மக்கள் இந்த பூமியில் வாசம் பண்ணி கொண்டிருந்தாலும் அத்தனை பேருக்கும் ரத்தம் அப்படி என்று சொல்லுகிறது ஒரே ரத்தம் தான். ஒரே விதமான ரத்தத்தினால தான் எல்லாரையும் தோன்ற பண்ணி இருக்கிறார். ஆமீன். தோன்ற பண்ணினது மட்டுமல்ல, இந்த பூமியில இப்ப பாருங்க, சித்திரங்கோடு பகுதியில் நம்ம இருக்கணும் அப்படி என்பது நம்ம விரும்பினது கிடையாது. நம்ம அதுக்காக பணம் கொடுத்து சொத்தை வாங்கினதும் கிடையாது. ஆமீன். இந்த சித்திரங்கோடு பகுதியில், இந்த பிராந்தியங்களில், வட்டாரங்களில் இன்னும் நம்ம எந்தெந்த காணி ஆட்சிகளுக்குள்ள, எந்தெந்த எல்லைகளுக்குள்ள இருக்க வேண்டும் என்று நம்ம தீர்மானித்ததல்ல. ஒருவேளை நம்ம அதை நினைத்து கொள்ளலாம், நம்முடைய பிரயாசத்தினாலும் நம்முடைய சாமர்த்தியத்தினாலும் நம்முடைய திறமையினாலும் இதெல்லாம் நம்ம செஞ்சு இங்கே ஒரு 5 சென்ட் 10 சென்ட் 20 சென்ட் வாங்கி நம்ம வீட்டை கட்டி இங்கே இருக்கிறோம் என்று அது கண்டிப்பா நம்ம நினைத்ததில்லை. இது பரலோகத்தின் தீர்மானமா இருக்கிறது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே ஆமீன் பூமியில் மனுஷனுக்காக காணியாட்சிகளை, எல்லைகளை குறித்து அவங்க அங்கத்தான்
அங்கத்தான் இருக்கணும், அங்கத்தான் வாழணும், அங்கத்தான் பிறக்கணும்னு சொல்லிட்டு அவர்களுக்கு காலங்களையும் குடியிருப்பிற்கான எல்லைகளையும் கர்த்தர் குறித்திருக்கிறார். எல்லைகளையும் குறித்து ஆண்டவர் பூமியில் ஒரு மனிதனை கர்த்தராகிய கிறிஸ்துவுக்குள்ளேயே பிழைக்க வைத்து, அசைய வைத்து, சாப்பிட வைத்து, நடக்க வைத்து, படுக்க வைத்து, எழுந்திருக்க வைத்து, உழைக்க வைத்து, சுவாசிக்க வைத்து, இப்படி நம்ம நினைக்கிறது போல இதெல்லாம் இயற்கையாய் சம்பவிக்கிறது அல்ல. இன்றைக்கும் நம்ம இந்த சுவாசத்தை இழுத்து கொண்டிருக்கிறதும், நம்ம பிழைத்து கொண்டிருக்கிறதும், வாழ்ந்து கொண்டிருக்கிறதுமே எல்லாமே பரலோகத்தின் தெய்வத்தால் முன் நிர்ணயமாய், முன் தீர்மானமாக உலகம் தோற்றுவிக்கப்படுவதற்கு முன்பதாகவே தெய்வத்தால் உருவாக்கப்படுகிற மனிதன் இந்த பூமியில் இந்தந்த ஸ்தலத்தில் தான், இன்னென்ன இடத்தில் தான் அவன் உருவாக்கப்பட வேண்டும் என்று சொல்லி தேவன் ஏற்கனவே முன்குறித்து நம்மை இன்று வரைக்கும் பிழைக்க வைத்திருக்கிறார், வாழ வைத்திருக்கிறார். அதனால எத்தனை பெரிய சந்தோஷம் தெரியுமா? இன்னைக்கு நம்ம ஜீவனோடு இங்கே வந்திருக்கிறது கர்த்தருடைய கிருபை. இன்னைக்கு நம்ம இந்த இடத்துல காணப்படுகிறது கர்த்தருடைய கிருபை. இன்னைக்கு சுவாசத்தை இழுத்து கொண்டிருக்கிறது கர்த்தருடைய கிருபை. வேறு யாராலும் அல்ல. மனுஷர் கைகளினால் பணிவிடை கொள்ளாத வானத்தை, பூமியை, உலகத்தில் இருக்கிற அண்ட ஜராச்சரங்களை படைத்திருக்கிற உண்மையான தெய்வமாகிய எல்லா நாமத்துக்கு மேலான ஒரு தெய்வம் இருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அந்த தேவன் வேறு யாரும் அல்ல. அந்த தேவன் வேறு யாரும் அல்ல. அவர்தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, பரலோகத்தின் தெய்வம் என்று அறிகிறதான தெய்வம். இன்றைக்கு நம்மை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார், இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கிறார், இன்றைக்கும் பிழைக்க வைத்துக் கொண்டிருக்கிறார், இன்றைக்கும் அவருக்குள்ளே செயல்பட வைத்துக் கொண்டிருக்கிறார். விசுவாசிக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் ஆவியில நிரம்பி சந்தோஷத்தோடு கர்த்தரை துதிக்கலாமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. praise the lord, praise the lord, praise the lord, praise the lord, praise the lord. சோத்திரம், 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 சோத்திரம். எல்லா நாமத்திலும் மேலான நாமோ, பக்தர் ஜனம் வாழ்த்தும் நாமோ. எல்லா நாமத்திலும் மேலான நாமோ, பக்தர் ஜனம் வாழ்த்தும் நாமோ. எல்லா முழங்காலோ முடங்கிடும் திருமுன்னில் வல்லபத்துவம் உள்ள நாமோ. ஓ, எல்லா முழங்காலோ முடங்கிடும் திருமுன்னில் வல்லபத்துவம் உடபராசகரகதலதொரதோ. ஸ்ரீயேசு நாமோ அதிசய நாமோ, ஏழையனுக்கு இன்ப நாமோ. ஓ, ஸ்ரீயேசு நாமோ அதிசய நாமோ, ஏழையனுக்கு இன்ப நாமோ. எல்லா நாமத்திலோ மேலான நாமோ, பக்தர் ஜனம் வாழ்த்தும் நாமோ. எல்லா நாமத்திலோ மேலான நாமோ, பக்தர் ஜனம் வாழ்த்தும் நாமோ. எல்லா முழங்காலோ மடங்கிடும் திருமுன்னில் வல்லபத்துவம் உள்ள நாமோ. ஓ, எல்லா முழங்காலோ மடங்கிடும் திருமுன்னில் வல்லபத்துவம் உள்ள நாமோ. ஓ, ஸ்ரீயேசு நாமோ அதிசய நாமோ, ஏழையனுக்கு இன்ப நாமோ. ஓ, ஸ்ரீயேசு நாமோ அதிசய. இந்த ராத்திரி அவரை நம்புகிறவர்கள், இந்த ராத்திரி அவரை விசுவாசிக்கிறவர்கள், இந்த ராத்திரி அவரை துதிக்கிறவர்கள் அவருக்குள் பிழைக்க முடியும், அவருக்குள் வாழ முடியும், அவருக்குள் அசைய முடியும், அவருக்குள் எழும்ப முடியும், அவருக்குள் நடக்க முடியும். இதை நம்புகிற யாராகிலும் இருந்தால் ஆமென். கைகளை தட்டி எங்கள் சத்தத்தை கவனிக்கிற தெய்வ பிள்ளையே, தேவத்துக்குள்ளே பிழைத்துக் கொண்டிருக்கிறோம். இந்த உலகம் முழுவதும் வாழுகிற அத்தனை கோடி பேரும் இயேசு என்கிற ஒரு நாமத்துக்குள்ளே வானத்தை, பூமியை படைத்திருக்கிற ஒரு தெய்வத்துக்குள் தான் பிழைக்கிறோம், ஒரு தெய்வத்துக்குள் தான் வாழுகிறோம், ஒரு தெய்வத்துக்குள்ளே நாம் பிழைக்கிறோம் என்று வேதம் நமக்கு சொல்லித் தருகிறதே. Praise the Lord, praise the Lord, praise the Lord, hallelujah. 1 யோவான் நிருப புஸ்தகம் அதனுடைய 5ஆம் அதிகாரம் அதனுடைய 20வது வசனத்தில் படிக்கும்போது இன்னும் அதை தெளிவுபடுத்தி வேதம் சொல்லித் தருகிறது. 1 யோவான் நிருப புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசித்து பாருங்கள். அன்றியும் இந்த உலகத்தில் இருக்கிற நம்ம எல்லாரும் சத்தியமுள்ளவரை அறிந்து கொள்வதற்காக
தேவனுடைய குமாரன் வந்து நமக்கு புத்தியை தந்திருக்கிறார் என்றும் அறிவோம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து என்னும் சத்தியமுள்ள தெய்வத்துக்குள் இருக்கிறோம். இந்த இயேசு கிறிஸ்து தான் மெய்யான தெய்வமும் நித்திய ஜீவனுமாய் இருக்கிறார். பாருங்கள், அன்றியும் இந்த பூமியில் இருக்கிற எல்லா மக்களும் சத்தியமுள்ளவரை அறிந்து கொள்ள வேண்டுமாம். அதாவது சத்தியம் என்று சொல்லுகிற வார்த்தைக்கு மறுபெயர் உண்மை உள்ள தெய்வத்தை, நிஜமான தெய்வத்தை. ஆமென். மாயையான தெய்வத்தை அல்ல, நிஜமான உண்மையான ஒரு தெய்வத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த தெய்வம் தெய்வ ரூபத்தை விட்டுக்கொண்டு மனுஷ ரூபமாக மனுஷகுமாரன் என்கிற பெயரில் இந்த உலகத்தில் வந்ததனுடைய நோக்கம் சத்தியமுள்ள தெய்வத்தை இந்த பூமியில் இருக்கிற எல்லா மக்களும் அறிந்து கொள்ள வேண்டும் என்று ஆமென் மனுக்குலத்துக்கு புத்தியை தந்தாராம். அப்ப நமக்கு படிப்பை தந்ததும் அறிவை தந்ததும் புத்தியை தந்ததும் ஞானத்தை தந்ததும் எல்லாம் இந்த உலக பிரகாரமான சில காரியங்கள் செய்வதற்காக மட்டுமல்ல. ஆமென். புத்தியும் ஞானமும் அறிவும் பெரிய ஆமென் ஸ்தோத்திரம் சாமர்த்தியங்களும் எல்லாம் இந்த உலகத்தில் ஆண்டவர் மனிதனுக்கு ஆமென் கொடுப்பதற்கு இன்னும் ஒரு நோக்கம் இருக்கிறது. சத்தியமுள்ள தெய்வத்தை பூலோகம் எங்கும் இருக்கிற எல்லா மக்களும் அறிந்து கொள்ள வேண்டும். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அதனால் நல்ல படிப்பை தந்ததற்காக ஸ்தோத்திரம் சொல்லணும், நல்ல புத்தியை தந்ததற்கு ஸ்தோத்திரம் சொல்லணும், நல்ல அறிவை தந்ததற்கு ஸ்தோத்திரம் சொல்லணும், நல்ல கழிவுகளும் சாமர்த்தியங்களும் தந்ததற்கு ஸ்தோத்திரம் செய்யணும். எதுக்கென்றால் தெய்வத்தை அறிவதற்காகத்தான் கர்த்தர் அதை தருகிறார். அல்லேலூயா. ஆனால் உலகத்தின் அவல நிலைகள் என்னவென்று சொன்னால், நம்மை பார்க்கிலும் படித்தவர்கள், நம்மை பார்க்கிலும் அறிவு படைத்தவர்கள், நம்மை பார்க்கிலும் மேன்மை உள்ளவர்கள் எல்லாம் இன்று வரைக்கும் இந்த தெய்வத்தை அறியாமல் இருக்கிற ஒரு சங்கடத்துக்குரிய காரியம் இன்றும் தேசத்தில் நிலவில் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. சொல்லும் அல்லேலூயா. அப்படி மனுஷனுக்கு பாருங்கள், ஆண்டவர் இந்த பூமியிலே ஆமீன் ஒரே இரத்தத்தில் தோன்றச் செய்து அவர்கள் பூமியின் மீதெங்கும் குடியிருக்கும் செய்யப்பட்ட முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவர்களுக்கான குடியிருப்பின் எல்லைகளையும் குறித்து ஆமீன் ஸ்தோத்திர எல்லா காரியத்தையும் ஆமீன் ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார். அந்த அத்தேனை பட்டணத்தில் ஆமீன் ஸ்தோத்திரம் ஒரு நல்ல புலமை வாய்ந்த ஒரு மனிதன் இருந்தான், காரியங்களை கற்றறிந்தவன். அந்த மனிதன் கூட அத்தேனை பட்டணத்து மனுஷர்களுக்கு சாட்சி சொன்னார். இந்த பவுல் இவர்கள் சொல்லுகிறது உண்மை, இப்படிப்பட்ட பிரசங்கியார்கள் சொல்லுகிறது உண்மை. ஏனென்றால் நாம் எல்லாரும் பிழைக்கிறதும் நாம் எல்லாரும் வாழுகிறதும் எல்லாம் இந்த தெய்வத்துக்குள் தான் வாழுகிறோம். பாருங்கள், அஞ்ஞான மார்க்கத்துக்குள் இருந்த பிறகும் அவர்கள் கூட சாட்சி சொன்னார்கள், உண்மையான ஒரு தெய்வம் உண்டு, அந்த தெய்வத்துக்குள் தான் மனுஷன் பிழைக்கிறான் என்று அப்படி சாட்சி சொன்னாரா. இந்த பூமியில் அப்படியானால் புரிந்து கொள்ளுங்கள் தெய்வ பிள்ளைகளே, இந்த நாள் வரையிலும் இன்று நிமிஷம் வரையிலும் ஆண்டவர் என்னையும் உங்களையும் இந்த பூமியில் வாழ வைத்துக் கொண்டிருப்பதற்கு நோக்கம், ஒரு நல்ல வீட்டை தந்ததுக்கு நோக்கம், நல்ல ஒரு படிப்பை தந்ததுக்கு நோக்கம், நல்ல ஒரு சாமர்த்தியத்தை தந்ததுக்கு நோக்கம், ஆமென் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா எல்லாவற்றையும் தந்ததுக்கு நோக்கம் உண்மையான தெய்வம் யார் அப்படி என்று சொல்லி மனிதன் தன்னுடைய புத்தியினாலோ அறிவினாலோ விவேகத்தினாலோ மற்ற எதை கொண்டு கூட ஆமென் கண்டறியாவிட்டாலும் மனிதன் தடவியாகலும் உண்மையான தெய்வம் யார் என்று கண்டுபிடிக்கத்தான் இந்த உலகத்தில் நமக்கு வாழ்க்கை அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அதனால் இந்த ராத்திரி வேளையிலே எங்கள் சத்தத்தை கவனிக்கின்ற அன்புக்குரிய கர்த்தருடைய மக்களே, எல்லாரும் இந்த சத்தியத்தை புரிந்து கொள்ளணும். நமக்கு இன்று அளவு வரைக்கும் நமக்கு சந்தோஷம் என்றோ பெருமை என்றோ மேன்மை என்றோ நல்லதென்றோ ஆமீன் மகிமை என்றோ மகத்துவம் என்றோ சொல்லப்படுகின்ற எந்த அனுக்கிரகத்துக்கும் பின்னணியத்தில் தெய்வம் ஒரு மனிதனை குறித்து விரும்புகிற ஒரு முக்கியமான நோக்கம் இருக்கிறது. தன்னை படைத்த, தன்னை சிருஷ்டித்த, தன்னை உருவாக்கின, தன்னை ஆமீன் வாழ வைத்துக் கொண்டிருக்கிற அந்த தெய்வம் யார் என்று மனிதன் அறியவும் அந்த தெய்வத்தினுடைய பக்கமாக அல்லது அந்த தெய்வத்தை பார்த்து மனிதன் திரும்ப வேண்டும் என்றுதான் தெய்வத்தினுடைய மகா பெரிய விருப்பமாக இருக்கிறது. சொல்லும் அல்லேலூயா.
ஒரு விசை கூட சொல்லுகிறேன், இந்த பூமியில் சந்தோஷிக்கக்கூடிய, மகிழக்கூடிய, ஆனந்திக்கக்கூடிய, நல்லதென்று சொல்லக்கூடிய நல்ல சாமர்த்தியங்களோ, படிப்புகளோ, கழிவுகளோ, நல்ல வாகனங்களோ, நல்ல வீடுகளோ, நல்ல மனைவியோ, நல்ல புருஷனோ, நல்ல பிள்ளைகளோ, நல்ல பெற்றோர்களோ, நல்ல தொழில்களோ, நல்ல கையின் பிரயாசங்களோ, நல்ல வாய்ப்புகளோ, எந்த காரியத்தை நீங்கள் பெற்றிருந்தாலும் சரி, அதற்கு பின்னால ஒரு நோக்கம் இருக்கிறது. அது என்ன நோக்கம் என்று சொன்னால், உங்களை, என்னை, இந்த பூமியில் உங்களை படைத்திருக்கிற ஒரு சத்தியமுள்ள தெய்வத்தை நீங்கள் அறிய வேண்டும் என்கிற ஒரே ஒரு நோக்கத்திற்காகத்தான் ஆண்டவர் இந்த காரியத்தை எல்லாம் உங்களுக்கு தந்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. மகிழ்ச்சியோடு ஒரு அல்லேலூயா சொல்லும். அல்லேலூயா. இப்படி இதற்காகத்தான் ஆண்டவர் அதை செய்தார் என்று, ஆமென், அந்த அத்தேனை பட்டணத்தின் மார்சு மேடையில் நின்று கொண்டு இந்த தெய்வ பக்தனை கொண்டு அன்றைக்கு ஆவியானவர் தெள்ள தெளிவாக இந்த பூலோகம் எங்கும் இருக்கிற அத்தனை மனுஷர்களும் தெய்வ பக்கமாய் திரும்ப வேண்டும் என்று தேவன் ஒரு கட்டளையிட்டிருக்கிறார் என்று வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லித் தருகிறது. அப்படியானால் இந்த ராத்திரி வேளையிலும் ஆண்டவருடைய உதவியோடு கூட நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிற சின்ன ஆலோசனை என்ன அப்படி என்று கேட்டால், ஆண்டவருடைய மக்களே, நாமும் அதைத்தான் செய்வோம். நமக்கு இந்த கால அளவு வரைக்கும் ஆண்டவர் தந்திருக்கிற எல்லா சந்தோஷ சமாதானங்களுடைய பின்னணியோ, அல்லது இன்றைக்கும் என்னை சுவாசிக்க கூடியவனாக இந்த இடத்தில் நிற்க வைத்ததனுடைய நோக்கம், அல்லது இன்றைக்கு நம்மை இங்கே கொண்டு வந்ததனுடைய நோக்கம், அல்லது இந்த சத்தத்தை நம்முடைய காதுகள் கேட்கக்கூடிய விதத்திலே ஆண்டவர் இதை எல்லாரும் கேட்கக்கூடிய விதத்தில் நம்மை உயிரோடு வைத்ததனுடைய நோக்கம், எல்லாரும் கர்த்தர் பக்கமாய் திரும்பித்தானாக வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அதை மூலபதத்தில் சொல்லுவார்கள் மெட்டனாயோ அப்படி என்று சொல்லுவார்கள். மெட்டனாயோ அப்படி என்று சொன்னால், இப்படி நிற்கிற நான், இப்படி நான் திரும்புவது, அல்லது இப்படி நின்று கொண்டிருக்கிற நான், இப்படி நான் திரும்பி, ஆமென், அந்த ஆமென் எபோட்டன் என்று ஆங்கிலத்தில் சொல்லுகிற வார்த்தையினுடைய அர்த்தம் தான், இப்படி நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற நான் நிற்கிற நிலையில் தானே இப்படி நான் திரும்ப வேண்டும் என்கிற ஒரு வார்த்தை தான் மனம் திரும்புதல் அப்படி என்கிற வார்த்தையினுடைய அர்த்தம். வேத புத்தகத்தில் நிறைய திரும்புதல் இருக்கிறது. ஆயினும் இந்த ராத்திரி வேளையிலே தரப்பட்ட சமயத்துக்குள் ஒரு 3 திரும்புதலை குறித்து ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லுகிறேன். அது ஒன்று, ஒருவேளை ஸ்தோத்திரம் இதுவரையிலும் ஆண்டவருக்குள் வராதவர்களுக்காக ஆமென் சொல்லுகிறது போல் ஒன்று இருக்கலாம். 2, கர்த்தருக்குள் வந்தவர்களுக்காக இருக்கலாம். 2, கர்த்தருக்குள் வந்து ஆமென் கர்த்தருக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களும் திரும்ப வேண்டும் என்கிறதான நோக்கத்தோடு கூட 3 ஆமென் ஆமென் மனம் திரும்புதலை குறித்து உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனென்றால், எதற்காக இன்றைக்கு எனக்கு சுவாசம் தந்தார், எதற்காக குடியிருக்கும்படியான எல்லையை குறித்தார், எதற்காக ஜீவனை தந்தார், எதற்காக ஆகாரத்தை தந்தார், எதற்காக வஸ்திரத்தை தந்தார், எதற்கு இந்த நல்ல வாழ்க்கையை தந்திருக்கிறார், நோக்கம் ஒன்றுதான், எல்லா மனுஷரும் கர்த்தர் பக்கமாய் மனம் திரும்ப வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அதுக்கு வேத புத்தகத்தில் அநேக திரும்புதல்களை குறித்து ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இந்த பகுதியில் ஆண்டவர் அப்படி ஒரு நல்ல அழகான ஆச்சரியமான அற்புதமான ஒரு ஊழியத்தை ஆண்டவர் ஏற்படுத்தி தந்திருக்கிறார். நீங்கள் இங்கே வருவீர்களானால் அந்த மனம் திரும்புதலினுடைய எல்லா காரியத்தையும் கற்றுக்கொள்ள கர்த்தர் வாய்ப்புகளை தருவார். ஆயினும் எங்களுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிற சமயத்தில் ஒரு சிறிய 3 காரியங்களை சொல்லும்படியாய் கர்த்தருக்குள் ஆசிக்கின்றோம். ஒன்றாவதாக அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் அதனுடைய 8ஆம் அதிகாரத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் அதனுடைய 22 23 வசனத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் அதனுடைய 8ஆம் அதிகாரம் 22 23. ஆகையால் நீ உன் துர்க்குணத்தை விட்டு மனம் திரும்பி தேவனை நோக்கி வேண்டிக்கொள். ஒருவேளை உன் இருதயத்தின் எண்ணம் உனக்கு மன்னிக்கப்படலாம். காரணம், நீ இப்பொழுது கசப்பான பிச்சிலும் பாவ கட்டிலும் அகப்பட்டிருக்கிறதாக நான் என்ன செய்கின்றேன்,
காண்கின்றேன். இது ஒரு ஸ்தோத்திரம், ஒரு பொதுவான காரியத்தினுடைய ஒரு மனம் திரும்புதல் என்று கருதினாலும் பரவாயில்லை. இல்ல விசுவாச ஜீவியத்தில் வந்திருக்கிற எனக்கும் இது பொருந்தும் நீங்க ஏற்றுக்கொண்டாலும் பரவாயில்லை. இல்ல ஆத்மீகத்தில் முற்று பெற்றிருக்கிற எனக்கும் இது பொருந்தும் என்று சொன்னாலும் ஆமேன், தப்பே இல்லை. ஆனா திரும்பாம இருந்திடக்கூடாது, திரும்பித்தான் ஆக வேண்டும். அல்லேலூயா சொல்லும். அல்லேலூயா. சந்தோஷத்தோடு வர அல்லேலூயா சொல்லும். அல்லேலூயா. அதாவது தேவனுடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையின் தவறோ தப்பிதங்களோ அறிந்தோ அறியாமலோ புரிந்தோ புரியாமலோ தெரிந்தோ தெரியாமலோ அவன் செய்கின்ற ஒரு காலத்துக்கு பேராக்கும் அறியாமையின் காலம். மகிழ்ச்சியோடு வர அல்லேலூயா சொல்லுவோம். நல்ல கைகளை உயர்த்தி அல்லேலூயா. சந்தோஷம். அல்லேலூயா. எல்லாரும் அப்படியே கவனிக்கணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பாருங்கள், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ அறியாமை உள்ள ஒரு காலத்தில் தேவன் என்ன செய்யாமல் இருப்பார்? காணாதவர் போல் இருப்பார். காணாதல் அல்ல, காண்கின்றார். ஆனா என்ன செய்யல? காணாதது போல இருக்கிறார். சோத்திரம். அல்லேலூயா சொல்லும். அல்லேலூயா. யாரோ நமக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸு, நல்ல தெரிஞ்சவங்க, நல்ல முக்கியமானவங்க ஒரு தப்பு பண்ணும்போது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இருக்கிறது போல சோத்திரம், ஆண்டவர் இப்படி இருக்கிறாராம். ஆனால் காணல் என்றெல்லாம் காண்கிறார், அது வேறு விஷயம். ஆனால் ஏன் அப்படி இருந்தார், ஏன் அப்படி இருக்கிறார் என்பதனுடைய நோக்கம் ஸ்தோத்திரம். என்ன செய்யட்டும்? ஒரு வாய்ப்பை அவனுக்கு தருகிறார், ஒரு தருணத்தை தருகிறார். சரி, ஓகே, நீ பேசின காரியம், நீ செய்த காரியம், நீ நடந்த விதங்கள் காணாதது போல நான் இருந்தேன். எதற்கு? தொடர்ந்ததில் நீடிப்பதற்காக அல்ல, அந்த காரியத்திலிருந்து நீ திரும்பணும், நிற்கிற அந்த நிலையிலிருந்து நீ திரும்ப வேண்டும் என்பதற்காக தேவன் காணாதவர் போலிருந்து, ஆனா நீ எப்படி வாழ்ந்து விட வேண்டும் என்றல்ல, நீங்கள் அப்படி செயல்பட்டு விட வேண்டும் என்றல்ல, நீங்கள் தொடர்ச்சியாக அதே வழிகளில் நீங்கள் பயணிக்க வேண்டும் என்று அல்லாதபடிக்கு அந்த வழிகளை விட்டு அந்த பாதைகளை விட்டு நீங்கள் திரும்ப வேண்டும் என்று தெய்வம் ஆமென் கட்டளையிட்டிருக்கிறார் என்று வேதம் சொல்லித் தருகிறது. ஒரு அல்லேலூயா சொல்லும். அல்லேலூயா. ஒன்றாவது மனிதன் திரும்ப வேண்டியது எந்த காரியத்தில் திரும்ப வேண்டும் என்று சொன்னால், அதாவது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புஸ்தகத்தினுடைய சரித்திர பின்னணி 8ஆம் அதிகாரத்தினுடைய பின்னணியம் படிக்கும் போது அன்றைக்கு எருசலேம் சபைக்கு கொஞ்சம் நெருக்கம் வந்தது. ஆமீன். அப்போஸ்தலர்கள் தவிர அந்த உபத்திரவத்தை யாராலும் சகித்து நிற்க, ஆமீன், பிடித்து நிற்க முடியவில்லை. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தில் ஆமீன், அன்றைக்கு இருந்த பாவப்பட்ட பிள்ளைகள் ஆமீன் அன்றைக்கு அன்றாட சரியாய் விசாரிக்கப்படவில்லை என்று ஒரு குற்றச்சாட்டு அப்போஸ்தலர்களுக்கு வந்தபடினால், அப்போஸ்தலர்கள் சரியாக எல்லாருக்கும் உணவு போய் சேர வேண்டும், அவர்கள் விசாரிக்கப்படணும் என்கிற ஒரு நல்ல காரியத்திற்காக ஆமேன் ஸ்தோத்திரம் ஆமேன் ஒரு 7 பேரை தெரிந்தெடுத்தார்கள். அதில் ஒரு மனிதனுக்கு பேராக்கும் ஸ்தேவான், இரண்டாவது ஒரு முக்கியமான மனிதனுக்கு பேராக்கும் பிலிப்பு அப்படி என்று சொல்லுகிற ஒரு மனிதன். இந்த 8ஆம் அதிகாரத்தில் எருசலேம் சபைக்கு மிகுந்த நெருக்கம், துன்பம் உண்டானது, உபத்திரவம் வந்தது. அப்போஸ்தலர்கள் தவிர மற்ற யாருக்குமே தாக்கு பிடிக்க முடியாததனால் என்ன நடந்தது அப்படி என்று சொன்னால், பூமியின் மற்ற எல்லைகளில் சிதறப்பட்டார்கள். அது தீர்க்க தரிசனத்தினுடைய ஒரு நிறைவேறுதல் கூட. ஏனென்றால் அப்போஸ்தலர்களுக்கு சொல்லப்பட்டது 1:8 படிக்கும் போது பரிசுத்த ஆவி வந்ததனுடைய தெளிவு, பரிசுத்த ஆவி வரும்போது நீங்கள் பலனடைந்து ஃபர்ஸ்ட்ல நீங்க எருசலேமில் இருப்பீங்க, இரண்டாவது எங்க போவீங்க? யூதேயாவுக்கு போவீங்க, மூன்றாவது எங்க போவீங்க? சமாரியாவுக்கு போவீங்க, நாலாவது எங்க போவீங்க? பூமியின் கடைசி பரியந்தம் போவீங்க என்று ஒரு தீர்க்க தரிசனமும் 1:8 உரைக்கப்பட்டதுண்டு. அதனுடைய ஒரு நிறைவேறுதலாகவும் கூட இருக்கலாம். சபை எருசலேமை விட்டு யூதேயாவை விட்டு இப்பொழுது எங்க வர ஆரம்பித்தது அப்படி என்று சொன்னால் சமாரியாவுக்கு வர ஆரம்பித்தது. இந்த சமாரியா வரைக்கும் இந்த சிதறி வந்தவர்கள் வந்த கூட்டத்தில் பிலிப்பு என்று சொல்லப்பட்ட இந்த தெய்வ பக்தன் அங்கே வந்து கர்த்தருடைய சுவிசேஷத்தை பிரசங்கிக்க ஆமென் ஆமென் முன் வந்தார். சாதாரண பிரசங்கம் அல்ல, அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது யாரை பிரசங்கித்தாராம்? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புஸ்தகம் அதனுடைய 8ஆம் அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்திலிருந்து வாசியுங்கள். அப்பொழுது பிலிப் என்பவன் சமாரியாவில் உள்ள ஒரு பட்டணத்திற்கு போய் அங்குள்ளவர்களுக்கு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தான். பிலிப்பு செய்த அதிசயங்களை ஜனங்கள் கண்டு கேள்விப்பட்டு கண்டு அவனால் சொல்லப்பட்டவைகளுக்காக ஒருமனப்பட்டு கவனித்தார்கள். அநேகரிலிருந்து அசுத்தாவிகள் மிகுந்த சந்தோஷத்தோடு சத்தத்தோடு கூப்பிட்டு
அவர்களை விட்டு புறப்பட்டது. அநேக திமிர்வாதக்காரரும் சப்பானிகளும் குணமாக்கப்பட்டார்கள். அந்த பட்டணத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டானது. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே இருந்த காலத்தில் உலகம் பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய அதிசயங்களும் அற்புதங்களும் எல்லாம் நடந்ததை வேத புத்தகத்தில் நம்ம படிக்கிறோம். 12 வருஷம் சௌக்கியமாகாதவர்களுக்கு சௌக்கியம், 18 வருஷம் பிசாசினால் பலவீனம் என்கிற ஆவியினால் கட்டப்பட்டவர்களுக்கு விடுதலை, 38 வருஷம் ஆமேன் பெதஸ்தா என்கிற குளத்தன்கரையில் கிடந்தவர்களுக்கு விடுதலை. இப்படி பயங்கர ஆச்சரியங்கள் நடந்தது. ஆனால் அதை பார்க்கலும் பெரிய காரியங்கள் நடந்தது அப்போஸ்தலர்கள் காலத்தில். ஆமென். பேதுருவும் யோவானும் எல்லாம் ஜெப வேளையாகிய 9ஆம் மணி நேரத்தில் ஜெபிக்க புறப்பட்டு வந்தார்கள். அப்போஸ்தலர் 3 சொல்லப்பட்டிருக்கிறது. 40 வயசுக்கு மேற்பட்டவர்கள், தாயின் வயிற்றில் பிறந்த நாளிலிருந்து சப்பானியாய் பிறந்தவர்கள், இவர்கள் எல்லாம் எழும்பி நடக்க ஆரம்பித்தார்கள். 5ஆம் அதிகாரத்தில் எல்லாம் தொடர்ச்சியா வரும்போது ஆமென் பேதுரு இப்படி நடந்து போகும்போது நிழல் பட்டு சுகமாவதற்காக வியாதியஸ்தர்களை கொண்டு வந்து நடத்தி வைத்தார்கள். இப்படி ஆச்சரியமான காரியம் நடந்தது. எதனால் அன்றைக்கு நடந்தது என்று கேட்டால், கிறிஸ்து அப்படி என்று சொல்லுகிறவருடைய நேரடியான வல்லமையை அப்போஸ்தலர்கள் அனுபவித்திருந்தார்கள். அந்த வல்லமை அவர்களிடத்திலிருந்து புறப்பட்டது. கிறிஸ்துவனுடைய வல்லமை புறப்பட்டு அநேகருக்கு அற்புதம் செய்தது. அப்படி இந்த சமாரிய பட்டணத்திலும் பிலிப்பு என்று சொல்லப்படுகிற மனுஷன் வந்து வேறு எதையோ பிரசங்கிக்கவில்லை, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்ததை ஜனங்கள் விசுவாசித்தார்களா? அன்றைக்கு மட்டுமல்ல, இன்றைக்கும் இயேசுவை விசுவாசிக்கிறவர்களுக்கு அற்புதங்கள் நடக்கத்தான் செய்யும், அதிசயங்கள் நடக்கத்தான் செய்யும், வியாதிகள் மாறத்தான் செய்யும், பலவீனங்கள் நீங்கத்தான் செய்யும், பிசாசுகள் ஓடத்தான் செய்யும். விசுவாசம் உண்டுன்னா நல்ல கைகளை தட்டி இந்த ராத்திரி வேளையில் இயேசுவை நம்பினால், இயேசுவினுடைய ஆமீன் அற்புதத்தை விசுவாசித்தால், இயேசுவின் சரீரத்திலிருந்து புறப்படுகிற வல்லமை இன்றைக்கும் குறைந்து போகவில்லை. இன்றைக்கும் இந்த ராத்திரி வேளையிலும் அது வெளிப்படும் என்று எங்கள் சத்தத்தை கவனிக்கிற தெய்வ பிள்ளையே, நீ நம்பினால் உன்னுடைய எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும், எப்பேற்பட்ட பலவீனமா இருந்தாலும், இந்த ராத்திரி வேளையில் இயேசுவை குணமாக்க போதுமானவரே. நல்ல விசுவாசத்தோடு இயேசு என்று சொல்லி ஆராதிங்க. இயேசுவினுடைய வல்லமை என்று சொல்லி இந்த ராத்திரி வேளை துதித்தார், இந்த ராத்திரி வேளை ஜெபித்தார். இயேசு இன்றைக்கும் இந்த ராத்திரி வேளையிலே உங்களை சௌக்கியப்படுத்த இயேசு போதுமானவர். ஒரு நிமிஷம் அல்ல, யாராகிலும் வியாதியோடு பலவீனத்தோடு இந்த ராத்திரி வேளை இந்த ஆலயத்துக்குள்ள வந்திருந்தால், எங்கள் சத்தத்தை கவனித்துக் கொண்டிருந்தாலும் இயேசு உங்களை சௌக்கியப்படுத்துவார். உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரையிலும் இருக்கிற எல்லா பாவ சாப ரோக கட்டுகள், எல்லா அந்தகார கிரியைகளையும் சௌக்கியப்படுத்த இயேசு போதுமானவர். இயேசுவை நம்பினார், இயேசுவை நம்பினார், இயேசுவை விசுவாசித்தார். இயேசு ஒரு நாளும் ஒருவரை வெட்கப்படுத்துகிற தெய்வம் அல்ல. இந்த ராத்திரி வேளையில் ஒரு தெய்வீக சுகத்துக்காக நல்ல கைகளை தட்டி ஆவியில நிரம்பி தெய்வத்தை துதித்து பாருங்கள். இன்றைக்கு இந்த ராத்திரி வேளையில் கர்த்தருடைய வல்லமை வெளிப்படும். உடபரா ரகதனா ஷட்டரகதனா அந்த ரகதல கட ரகதனோ. கர்த்தாவே, உம்மை நம்பி துதிக்கிற பிள்ளைகள், உம்மை தாமே நம்பி ஜெபிக்கிற பிள்ளைகள், உம்மை விசுவாசித்து ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு இப்பொழுதே ஒரு தெய்வீக விடுதலை, ஒரு தெய்வீக சுகம் இயேசுவின் நாமத்தினாலே சமாரிய பட்டணத்தில் மட்டுமல்ல, இன்றைக்கு இதோ இந்த சித்திரங்கோடு பகுதியில் ஆமென் இயேசுவின் வல்லமை இறங்கட்டும். உடபகா ரகதனா. வியாதியில் கட்டப்பட்டிருக்கிற பிள்ளைகள், பலவீனத்தில் கட்டப்பட்டிருக்கிற பிள்ளைகள், ரோகத்தில் கட்டப்பட்டிருக்கிற பிள்ளைகள், எல்லா சாபத்தில் கட்டப்பட்டிருக்கிற பிள்ளைகள் இப்பொழுது சௌக்கியம் உண்டாகட்டும். நல்ல கைகளை தட்டி இயேசுவினுடைய வல்லமை, இயேசுவினுடைய கரம், இயேசுவினுடைய விடுதலை அத்தனை பேர் மேலும் வெளிப்படுவதாக. இந்த ராத்திரி வேளையிலே சந்தோஷமற்று வந்திருக்கிறவர்களுக்கு சந்தோஷம் வெளிப்படுவதாக. உடபலா ரகதன சந்தரகதலோ அத்தரபலக சந்தரகதன ரந்தரகதனோ அத்துடபலகதன ஆவியில நிரம்பி ஹல்லேலூயா. நான் சுகமானே, நான் சுகமானே புண்ணியரின் காயங்களா. நான் சுகமானே, நான் சுகமானே புண்ணியரின் காயங்களா. நல்ல
கைதட்டி பாடுவோமா? நல்ல விசுவாசத்தோடு பாடுவோம். நான் சுகமானே, நான் சுகமானே, புண்ணியரி காயங்களா நான் சுகமானே, நான் சுகமானே, புண்ணியரி காயங்களா. இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம் பிணி போக்கும் நல் மருந்து. இயேசுவின் நல்ல கைதட்டி பாடுங்க, சொல்லுவோம். கர்த்தர் தொடுகிற நேரம் நல் மருந்து, பிணி போக்கும் நல் மருந்து. ஹalleluya, 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 ஆனந்தமே. ஹalleluya, 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 ஆரோக்கியமே. ஹalleluya, ஆரோக்கிய. சொல்லுவோம். நான் சுகமானே, நான் சுகமானே, புண்ணியரி காயங்களா நான் சுகமானே, நான் சுகமானே, புண்ணியரின் காயங்களா, புண்ணியரின் காயங்கள். சொல்லுவோம், சொல்லுவோம். நான் சுகமானே, நான் சுகமானே, புண்ணியரி காயங்களா நான் சுகமானே, நான் சுகமானே, புண்ணியரின் காயங்களா. நான் என் சுமப்பே, நான் என் சுமப்பே, எந்த நேசு சுமந்தபி. நான் என் சுமப்பே, நான் என் சுமப்பே, எந்த நேசு சுமந்ததா, எந்த நேசு சுமந்ததா. ஹalleluya, 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 ஆனந்தமே. ஹalleluya, 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 ஆரோக்கியமே. ஹalleluya, ஆரோக்கியமே. ஹalleluya, ஆரோக்கியமே. ஹalleluya, ஆரோக்கியமே. ஹalleluya, ஆரோக்கியமே. ஹalleluya, ஆரோக்கிய. நல்ல கைகளை தட்டி கர்த்தர் தொடுகிற நேரம், கர்த்தர் தொடுகிற நேரம். நீங்க வியாதியோடு போக மாட்டேன் என்று நம்புங்க, பலவீனத்தோடு போக மாட்டேன் என்று நம்புங்க, சுகவீனத்தோடு நான் போக மாட்டேன். இயேசுவை தொடுகிறோம். கர்த்தருடைய கரம், கர்த்தருடைய கரம். பிணிகள் எல்லா பிணியின் கட்டுகள் அழிக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. கர்த்தருடைய கரம் தொடுவதாக. இந்த ராத்திரி வேளையிலே உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரையிலும் இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தத்தின் வல்லமை, இயேசுவினுடைய தழும்புகளால் ஒரு அற்புத கரம். நம்புங்க தேவ பிள்ளையே. உன்னை பாரப்படுத்துகிற வியாதிகள், உன்னை வேதனைப்படுத்துகிற வியாதிகள், ஏதோ ஆண்டுகளாக மருந்து மாத்திரைக்கு நான் அடிமைப்பட்டே இருக்கிறேன், எனக்கு ஒரு மாற்றம் வராதோ, என்னுடைய வாழ்க்கை மாறாதோ. கர்த்தருடைய தொடுகிறார். இயேசுவின் கரம் உங்களை தொடுகிறது. நல்ல விசுவாசத்தோடு கைகளை தட்டி ஆவியில நிரம்பி கர்த்தருடைய அற்புதத்தின் கரம். நீங்கள் சுமக்க வேண்டியதில்லை, அவருடைய தழும்புகளால் கர்த்தர் சௌக்கியத்தை தருகிறார். இந்த ராத்திரி வேளையிலே, இந்த ராத்திரி வேளையிலே தேவனுடைய விடுதலையின் கரம் அத்தனை பிள்ளைகளை நிரப்பட்டுமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord, hallelujah. இயேசுவை நம்பின அத்தனை பேருக்கும் சௌக்கியம் உண்டானது, அநேக பிணிகள் மாறினது, வியாதிகள் ஓடினது, அந்த பட்டணத்திலே சந்தோஷம் உண்டாயிற்று. இப்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தபடினால் வாழ்க்கையில் மாறுதல் உண்டானது. அதனால் ஆண்டவரை நம்பாம இருக்கக்கூடாது. உண்மையான தெய்வத்தை ஏற்றுக்கொள்ளுகிறவருடைய வாழ்க்கையில் இருக்கிற துக்கத்தை கர்த்தர் மாற்றி சந்தோஷத்தை கர்த்தர் தர போதுமானவரே. சொத்தரம். இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருந்த போது அந்த சமாரிய பட்டணத்தில் மாயவித்தைக்காரன் என்று அறியப்பட்ட சீமோன் என்று சொல்லப்படுகிற ஒரு மனுஷனுக்கு சத்தியம் புரிந்து போய்த்து, ஆமென், இதெல்லாம் பொய், இதெல்லாம் வீண்,
இதெல்லாம் ஆமேன் வேஸ்ட் அப்படி என்று சொல்லிக்கொண்டு அவன் லேசாக இயேசுவை நம்பி விசுவாசித்து அவன் என்ன செய்தான் தெரியுமா? ஆமேன் ஞானஸ்நானம் பெற்றான். சோத்திரம் அல்லேலூயா. ஞானஸ்நானம் எடுக்க கூடாதுன்னு இல்ல, ஞானஸ்நானம் எல்லாம் எடுக்கணும், இயேசுவை நம்பணும், இயேசுவை விசுவாசிக்கணும், அதெல்லாம் உண்மை. ஆனால் நாங்கள் சொல்லித் தருகிற காரியம் என்ன காரியம் என்று சொன்னால் மனம் திரும்பணும். அல்லேலூயா. நிறைய பேருடைய வாழ்க்கையில் மனம் திரும்பாமல் ஞானஸ்நானம் எடுத்தாங்க. நீங்க ஞானஸ்நானம் எடுத்தது தப்பென்றல்ல நாங்கள் சொன்னது. சோத்திரம், இந்த சீமோனை போல இருக்கக்கூடாது. ஏன் தெரியுமா? மனம் திரும்ப வேண்டும் என்று ஆண்டவர் கட்டளையிட்டார் என்று வேதம் சொல்லித் தருகிறது. பாருங்கள், இந்த சீமோனும் விசுவாசித்து அவனும் என்ன செய்தானாம்? ஞானஸ்நானம் எடுத்தான். ஞானஸ்நானம் எடுத்து கூட்டம் நடத்தப்பட்டு கொண்டிருக்க போது பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பயங்கரமாய் இறங்கி வந்தது. பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் இறங்கி வந்த நேரத்தில் இந்த மனம் திரும்பாத மனுஷன் ஆமேன் 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 இவன் குறை பணத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலர்களுடைய கையில கொடுத்துட்டு கேட்கிறான், இத்தனை நாளும் மாயவித்தை செய்தேன், ஆமேன், இனி இது நல்ல பருவாடியா இருக்கிறதே, இதை வச்சு கொஞ்சம் பிழைப்பதற்காக இந்த பணத்தை வாங்கிட்டு இந்த தேவவரத்தை எனக்கு தரணும்னு கேட்கும் போது அப்பளாக்கும் அப்போஸ்தலர்கள் இவர்களை பார்த்து சொன்ன வார்த்தை நம்ம படித்தோம். 21, 22, 22, 23 படிச்ச 21 வாசியுங்கள். உன் இருதயம் தேவனுக்கு முன்பாக செம்மையாய் இராதபடியால் இந்த விஷயத்திலே உனக்கு பங்கும் இல்லை பாகமும் இல்லை. எனவே நீ ஒரு காரியம் செய், உன் ஆகையால் நீ உன் துர்க்குணத்தை விட்டு என்ன செய்யணும்? மனம் திரும்பணும். துர்க்குணம் அப்படி என்று சொல்லுவதாகவும் ஸ்தோத்திரம் அந்த 23வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. கசப்பான பிச்சும் பாவ கட்டிலும் ஆமென் நீ கட்டப்பட்டதாக அகப்பட்டிருக்கிறதாய் நான் என்ன செய்கிறேன். அப்ப இந்த ராத்திரி வேளையிலே அன்பான தேவ பிள்ளைகளே, ஒருவேளை நீங்கள் மனம் திரும்பாமல் ஞானஸ்நானம் பெற்றிருக்கலாம். அதுக்கு என்ன அடையாளம்? அதுக்கு என்ன அடையாளம் என்று சொன்னால், ஞானஸ்நானம் பெற்றிருப்பீங்க, பாவ வாழ்க்கையை விட்டிருக்க மாட்டீங்க. அதுதான் அதுக்கு அடையாளம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. பாவம் இன்றைக்கும் உங்களிடத்தில் இருக்கிறதா? பாவத்தோடு கூட தொடர்ந்து கொண்டிருக்கிறீர்களா? நான் சொன்னேன் அல்லவா, ஒருவேளை சபைக்குள் வந்தவர்களா இருக்கலாம், நீங்கள் ஒருவேளை ஆண்டவருக்குள் வந்தவர்களா இருக்கலாம், ஒருவேளை கிறிஸ்துவுக்குள் முற்று பெற்றவர்களாக கூட இருக்கலாம், ஒரு நல்ல விசுவாச ஜீவியம் செய்கிறவர்களாக கூட இருக்கலாம். ஆமேன். 3 கூட்டத்தாருக்கும் சேர்த்து தான் பேசுகிறேன் என்று சொன்னேன். இல்லை ஆமேன், இந்த கேட்டகரியில் ஒன்று நாங்கள் இல்லை, இயேசு எங்களுக்கு தெரியாது, இயேசுவை பற்றி எங்களுக்கு யாரும் சொல்லல அப்படின்னு கூட நீங்க கேட்டுக்கொண்டிருந்தாலும் உங்களுக்கும் என்ன சொல்லி தருகிறோம் அப்படி என்றால், மனம் திரும்புதல் அப்படி என்றால் என்ன? ஏன் ஆண்டவர் இந்த பூமியில் குடியிருக்கிற ஒவ்வொரு மனிதனும் எப்படியாகிலும் தெய்வத்தை தடவையாகிலும் கண்டுபிடித்து மனம் திரும்ப வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுவதனுடைய நோக்கம் என்ன? ஆமீன். எதற்காக சொல்லுகிறார்? ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லும். அல்லேலூயா. ஆமீன். திரும்பி உண்மையான தெய்வத்தை அறிய வேண்டிய பிரகாரம் அவன் அறிந்து இந்த தெய்வத்துக்கு சாட்சியாக வாழ வேண்டும் என்று தான். ஆனால் இந்த இடத்துல நம்ம சம்பவத்தை படித்தோம் அல்லவா, ஏதோ ஒரு ஆவேசத்தினால், ஏதோ ஒரு தூண்டுதலினால், ஏதோ ஒரு தொடுதலினால் ஆண்டவருக்குள் வந்தார்கள். அது ஒன்றும் தவறல்ல, நீங்க கர்த்தருக்குள்ள வந்தது சந்தோஷம். ஆனால் இந்த ராத்திரி வேளையிலே ஒரு காரியத்தில் கவனமா இருக்கணும். நீங்க ஒரு நல்ல தெய்வ மகளாக மகனாக ஆண்டவருடைய பிள்ளையாக இருக்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனால் பாவம் என்கிறது உங்களை தொடரவே கூடாது. பாவத்தோடு இருந்தால் இந்த தெய்வத்துக்கும் இந்த தெய்வத்தை நம்பி வாழுகிற இந்த வாழ்க்கை கொண்டு எந்த பிரயோஜனமும் இல்லை. அதனால் தான் மனம் திரும்புதல் ரொம்ப முக்கியம். மனம் திரும்புதல் என்றால் அப்படி என்றால் என்ன என்று கேட்பீர்களே, ஆனால் அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. கேடான, தவறான, தப்பான எல்லா விதமான கெட்ட குணங்களையும், தவறான குணங்களை, அதை அந்த சீமோனை வச்சு நம்ம ஒரு பாடம் படிப்போம்னா, அவனை பார்த்து பரிசுத்தவான்கள் சொன்னார்கள், நீ கசப்பான பிச்சிலும் பாவ கட்டிலும் நீ என்ன செய்திருக்கிற? அகப்பட்டு கிடக்கிற, நீ எழும்ப முடியாம கிடக்கிற. இன்னைக்கும் அப்படித்தான் நிறைய பேருடைய வாழ்க்கையில் பாவம் என்று சொல்லுகின்ற ஒன்றில் ஆமீன் அநேகர்
அகப்பட்டு கிடக்கிறார்கள், விழுந்து கிடக்கிறார்கள். ஆமீன். இவர்கள் நல்லவர்கள் தான், ஆண்டவருக்குள் இருக்கிறவர்கள் தான், ஆண்டவரை தேடுகிறவர்கள் போல் இருக்கிறார்கள். ஒருவேளை ஆண்டவரை அறியாதவர்களாக இருந்தாலும் இந்த ராத்திரி வேளை, இந்த ராத்திரி வேளையை தாண்டி இனி பாவம் என்கின்ற ஒன்றுக்கும் நமக்கும் சம்பந்தம் இருக்குமையானால் இந்த தெய்வத்துக்கு பக்கத்தில் நம்ம போய் சேர முடியாது. சோத்திரம் அல்லேலூயா. ஏனென்றால் இந்த தெய்வத்திற்கு நிறைய குணம் உண்டு, இந்த ஜீவனுள்ள தெய்வத்துக்கு நிறைய குணாதிசயங்கள் உண்டு. அதில் ஒரு குணமாக்கும் ஒன்று வேதனுடைய புஸ்தகம் அதனுடைய 1ஆம் அதிகாரம் அதனுடைய 15லும் 16லும் சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய குணம் என்ன குணம் தெரியுமா? நான் பரிசுத்தர், நான் பரிசுத்தர். ஆகையால் நீங்களும் எனக்கு ஏற்ற யாரா இருக்கணும்? பரிசுத்தரா இருக்கணும். பாவத்தில் வாழக்கூடாது, பாவ வழிகளில் நடக்கக்கூடாது, பாவத்தோடு கூட உல்லாசிக்க ஒரு நாளும் விட்டு கொடுக்க கூடாது. அப்படி இந்த ராத்திரி வேளையிலும் யாராகிலும் பாவத்துக்கு அடிமைப்பட்டிருந்தார், பாவ வாழ்க்கைக்கு அடிமைப்பட்டிருந்தார், இந்த ராத்திரி வேளை தயவாய் சொல்லுகிறோம், நீங்கள் கர்த்தரண்டையில் வாருங்கள். கர்த்தர் உங்களை பரிசுத்தத்தின் பாதையில் நடத்துவார். அல்லேலூயா. ஆமென். நிறைய பேருடைய வாழ்க்கையில மனம் திரும்புதல் சீமோனை போல ஒரு மனம் திரும்புதல் வந்தது. ஆமீன். சீமோனை போல ஒரு ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறாங்க. சீமோனை போல ஆமீன் ஸ்தோத்திரம் நூதன வழிகளுக்குள்ள நடத்தப்பட்ட ஒரு அனுபவம் அல்ல அன்பரே. ஸ்தோத்திரம். பாவம் என்று சொல்லப்படுகின்ற ஒன்றுக்கு நம்ம உடந்தைகளாய் வாழ்கிறதல்ல இந்த கிறிஸ்தவ மார்க்கம். முரலிலே சொல்லும் அல்லேலூயா. பாவத்தை விட்டு விடணும், பாவ வழிகளை விட்டு விடணும். எதுக்கு? நீதிமொழிகளின் புஸ்தகம் அதனுடைய 28ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில் படிக்கும் போது வேதம் சொல்லித் தருகிறது. நீதிமொழிகள் 28:13 வாசியுங்கள். தன் பாவங்களை மறைக்கிறவர்களுக்கு வாழ முடியாதாம். பத்தியலா, பாவத்தை மறைக்கிறவனுக்கு பூமியில் என்ன செய்ய முடியாது? வாழ முடியாது. இப்ப ஏன் பாவத்தோடு கூட நீங்க கிறிஸ்துவை பின்பற்றாதிருங்கள் என்று சொல்லுகிறோம்? பாவத்தோடு கூட இந்த தெய்வத்தை சேவிக்காதிருங்கள் என்று ஏன் நாங்கள் உங்களுக்கு சொல்லித் தருகிறோம்? பாவத்தோடு கூட நடக்காதிருங்கள், பாவத்தை மறைத்து வாழாதிருங்கள் என்று ஏன் உங்களுக்கு சொல்லித் தருகிறோம்? தெளிவாய் சொல்லித் தருகிறது வசனம். பாவத்தோடு கூட வாழுகிற மனுஷன் தன் பாவத்தை மறைக்கிறவனால் என்ன செய்ய முடியாது? கிறிஸ்தவ வாழ்க்கையை போல சூப்பர் வாழ்க்கை ஒன்றுமில்லை. ஏன் அப்படியானால் இந்த வாழ்க்கையில் அநேகருக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்கவில்லை என்று சொன்னால், நிறைய பேர் எதோடு கூட ஐக்கியம்? பாவத்தோடு கூட ஐக்கியம். எப்படி தெரியும்? எப்படி தெரியும் என்று சொன்னால், சோத்திரம், அதற்கு வேதம் நிறைய தெளிவுகள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் ஒரு தெளிவு ஏசாயா தீர்க்கதரிசனத்தின் புஸ்தகம் அதனுடைய 59ஆம் அதிகாரம் அதனுடைய 59ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் படிக்கும்போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா 59:2 வாசியுங்கள். உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக என்ன உண்டாக்கிவிட்டது? பிரிவினை உண்டாக்கிவிட்டது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவிகொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு என்ன செய்கிறது? மறைத்து விட்டது. சோத்திரம் அல்லேலூயா. ஒரு காலகட்டத்தில் எல்லாம் தேவ பிள்ளைகள் ஆண்டவரே என்று கூப்பிட்ட உடனே மறு உத்தரவு வருகின்ற ஒரு காலம் உண்டாயிருந்தது. ஆனால் இந்த நிகழ்காலத்தில் நடக்கின்ற ஒரு பெரிய தர்ம சங்கடம் என்னவென்று சொன்னால், கூட்டங்கள் கூடி தெய்வமே என்று கூப்பிட்டாலும் என்ன வெளிப்படவில்லை? தெய்வ சத்தம் வெளிப்படாத ஒரு கொடூரமான நிலையை உணர்கிறேன். ஆமேன். சோத்திரம். குறை சொல்லுகிறதை நினைக்க கூடாது. ஆமேன். பல காரியங்களை குறித்தும் யோசிக்கும் போது, பல காரியங்களை குறித்தும் ஆராய்ந்து பார்க்கும் போது, இந்த வேத வசனத்தினுடைய வெளிச்சத்தில் கொண்டு வரும்போது ஏன் அது நடக்கவில்லை? புதிய ஏற்பாட்டில் ஒரு தெளிவுண்டு. ஆமேன். ஸ்தோத்திரம். அதுக்கு ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகத்தில் நீங்கள் வருவீர்களே ஆனால், ஆமேன், அன்றைக்கு வேதத்தை கற்றவர்கள் சொன்ன ஒரு காரியம். யோவான் சுவிசேஷம் அதனுடைய 9ஆம் அதிகாரத்துக்கு நேராக நீங்கள் திருப்பி வருவீர்களே ஆனால், ஸ்தோத்திரம், 9ஆம் அதிகாரம் அதனுடைய ஸ்தோத்திரம் 31வது வசனத்தை படியுங்கள். பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறது இல்லை என்று அறிந்திருக்கிறோம். ஒருவன் தேவபக்தி உள்ளவனாய் இருந்து அவருக்கு சித்தமானவைகளை செய்தால் அவருக்கு கண்டிப்பாய் கர்த்தர் என்ன செய்வார்?
கண்டிப்பா செவி கொடுப்பார். இந்த 9ஆம் அதிகாரத்தினுடைய பின்னணியும் அப்படித்தான். ஒரு மனுஷன் பிறவிக்குருடனாகவே இருக்கிறான். சீசர்கள் பார்த்து கேட்கிறாங்க, ஆண்டவரே இவன் இப்படி பிறந்தது இவன் செய்த பாவமா இவனுடைய பெற்றோர்கள் செய்த? ஆண்டவர் சொல்லுகிறார், இவன் செய்த பாவம் கிடையாது, இவனை பெற்றவர்கள் செய்த பாவமும் தேவனுடைய கிரியை இவனில் என்ன செய்யும்படியாக, வெளிப்படும்படியாக இது என்ன செய்யப்பட்டது? ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லும். அல்லேலூயா. அப்ப பாருங்கள், ஸ்தோத்திர உண்மையிலே அப்ப அவங்க நிரூபிக்கிறாங்க, அற்புதம் அடையாளம் நடக்கணும்னா கண்டிப்பாய் பாவம் செய்கிற ஒரு மனுஷனுக்கு அது சாத்தியமே அல்ல. ஏனென்றால் நியாயப்பிரமாணத்தை அரைச்சு கலக்கி குடிச்சவ ஆமீன் பரிசேயர்களும் நியாய சாஸ்திரிகளும் எல்லாம் வாதிடுகிறார்கள், இவன் சௌக்கியமாகணும்னா இவன் தெய்வ பக்தியா இருக்கணும், இவனிடத்தில் பாவம் இருந்தால் தெய்வம் இவனுக்கு என்ன செய்ய கொடுக்க மாட்டார். 66ஆம் சங்கீதம் 18வது வசனம் சொல்லுகிறது, என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருப்பேனானால் தேவன் எனக்கு செவி கொடுக்க மாட்டார். இதெல்லாம் வேதத்தின் தெளிவு. ஒரு மனசில் ஒரு துர்க்குணம் நமக்குள் இருக்குமே ஆனால் ஆமீன் அற்புதங்களை நம்ம பார்க்க முடியாது, அதிசயங்களை பார்க்க முடியாது. சுத்த இருதயத்தோடு ஆமீன் வேதம் சொல்லுகிறது, இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தெய்வத்தை கண்டிருப்பாங்க, தரிசித்திருப்பாங்க. ஆனால் இங்க என்ன நடக்கிறது? இத்தனை ஆண்டுகளாகியும் தெய்வ சத்தத்தை கேட்கவோ தெய்வ முகத்தை காணவோ ஒரு மனிதனுக்கு ஏன் தன்னுடைய இந்த குறுகிய காலத்தில் ஆமீன் அந்த பாக்கியமான பதவி அவனுக்கு கிடைக்காமல் போவதற்கான சூழ்நிலையை தான் சொல்லுகிறோம். ஆமீன் அது என்ன? அதுக்கு ஒரு காரணத்தையாக சொன்னோம். ஒன்று அக்கிரமம். அக்கிரமம் என்று சொன்னால், கிரமம் என்றால் ஒழுங்கு, அக்கிரமம் என்று சொன்னால் ஒழுக்கக்கேடு. மனிதனுடைய வாழ்க்கையில் அவன் கடைபிடிக்கின்ற ஏதாவது ஒரு ஒழுக்கக்கேடு, தெய்வத்துக்கும் தனக்கும் நிகரில்லாத ஒரு கிரியை இருக்குமே ஆனால் தெய்வத்தினுடைய சட்டதிட்டங்களுக்கும் பிரமாணங்களுக்கும் இணக்கமான ஒரு நேர்மையான வாழ்க்கை வாழாமல் வாழ்கின்ற ஒரு பேராக்கும் கிரமக்கேடு, ஒழுக்கக்கேடு. ஆமீன் அக்கிரமம் அப்படி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி ஒழுக்கக்கேடான ஒரு வாழ்க்கை நம்மிடத்தில் இருக்குமே ஆனால், 2 ஆமீன் பாவம், அதாவது மூலபதத்தில் ஹமார்த்தியா அப்படி என்பதாக்கும் அதற்கு பெயர். அப்படி என்றால் தன்னை குறித்து வைத்திருந்த இலக்கு குறிக்கோள் தவறுவது, தன்னை குறித்த ஆமீன் நோக்கம் தவறுவது, லட்சியம் தவறுவது. அப்படி தெய்வம் என்னை குறித்து நான் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று விரும்பும் போது நான் பரிசுத்த குலைச்சல் ஏதாகிலும் ஒன்று என்னுடைய வாழ்க்கையில் நான் செய்ய நேரிடுமே ஆனால் அதற்கு பெயராக்கும் ஹமார்த்தியா, குறி தவறுதல், இலக்கு தவறுதல், தேவையற்றதை பார்த்தல், தேவையற்றதை கேட்டல், தேவையற்றதை செய்தல், தேவையற்ற இடங்களில் நின்றல். ஆமீன் இதெல்லாம் குறி தவறுதல், இலக்கு தவறுதல். துன்மார்க்கனுடைய ஆலோசனையில் நடக்காதே, பாவியின் வழியில் நில்லாதே, பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் நீ எங்க என்ன செய்யாதே, உட்காராதே. அப்படின்னா நான் என்ன செய்யணும்? நீ ஒரு காரியம் செய், இரவும் பகலும் எதில் தியானமாயிரு? வேதத்தில் தியானமாயிரு. அப்ப பார்த்தீங்களா, என்னை குறித்து தெய்வ வேதத்தில் தியானித்துக் கொண்டிருக்க வேண்டும் என்று தெய்வம் விரும்பும் போது நான் வேதத்துக்கு முன்னா இருக்க வேண்டியவன் ஆலோசனை, தவறான ஆலோசனை கேட்க உட்கார்ந்து தவறான மக்கள் கூட்டத்தில் அமர்ந்திருந்து தவறான வழிகளில் நடக்கும் போது பாவம் என்னில் பிரவேசித்து விடுகிறது, பாவியாய் நான் மாறிவிடுகிறேன். ஆகையால் துன்மார்க்கர் நியாய தீர்ப்பிலும் பாவிகள் நியாய சங்கத்திலும் என்ன செய்ய முடியாது? ஆமீன் ஆமீன் தேவ பரிசுத்த சபையில் நிற்க முடியாதா? யார் இந்த பாவிகள்? அதுதான் துன்மார்க்க கிரியை, அதுதான் பாவ வழிகள், அதுதான் அசுத்த நடத்தைகள், தேவையற்ற இடங்கள், தேவையற்ற வார்த்தைகள், தேவையற்ற பார்வைகள், தேவையற்ற செயல்கள். இதுக்குள்ளே போவோமையானால் இந்த தெய்வத்தை நமக்கு காண முடியாது. ஏனென்றால் நாம் செய்கிற அந்த சிறிய பாவம் என்ன செய்கிறது தெரியுமா? நமக்கும் தேவனுக்கும் நடுவாக என்ன செய்கிறது? ஒரு பிளப்பை உண்டு பண்ணி, ஆண்டவரே அப்பா இயேசுவே இப்படின்னு நான் சத்தமிட்டாலும் என் சத்தம் அவரிடத்தில் போய் எட்டாதபடிக்கு ஆமீன் அந்த தேவனுடைய முகத்தை அது என்ன செய்து விடுகிறதாம்? மறைத்து விடுகிறதாம். ஆமீன் அதனாலேயாக்கும் இந்த பாவத்தின் கட்டுகளுக்குள் இருக்கக்கூடாது, இந்த பாவ வல்லமைகளுக்குள் இருக்கக்கூடாது. ஏனென்றால் பாவம் ஒரு மனிதனிடத்தில் இருக்கிற காலம் வரைக்கும் அவன் திரும்பினவன் என்று அவனுக்கு பெயர் இல்லை, அவன் பாவத்தில் வாழுகிறவன் என்றுதான் அவனுக்கு பெயர். அதனால் அந்த பாவத்தில் வாழுகிற காலம் வரைக்கும்
வரைக்கும் அவனுக்கு தெய்வ முகத்தை பார்க்க முடியாது. ஆமென். மனுஷன் தெய்வத்தோடு கூட சேர்ந்து வசித்து தேவனோடு கூட உலாவிக் கொண்டிருந்த மனிதன் பாவத்தால் இறக்கிவிடப்பட்டவன். போகின்ற போக்கில் போகாமல் அவனை திருப்பி மறுபடியும் தெய்வ முகத்தை பார்க்க வேண்டும் என்று அழைக்கின்ற இந்த நல்ல தெய்வம் இந்த ராத்திரி வேளையிலும் எதற்காக நம்மை அழைக்கிறார் தெரியுமா? கர்த்தருக்குள் வந்ததெல்லாம் உண்மை, ஒருவேளை உடன்படிக்கை எல்லாம் பண்ணினது உண்மை, தண்ணிக்குள் முங்கினதெல்லாம் உண்மை, அதொன்னும் தவறல்ல. பாவம் நீடிக்குமையானால், பாவ வழிகள் நீடிக்குமையானால் தெய்வராஜ்யம் போய் சேர முடியாது, தெய்வ முகத்தை பார்க்க முடியாது. அப்படியானால் இந்த ராத்திரி வேளை பாவத்தை மறைக்க கூடாது. நல்ல வாழ்க்கை கிடைக்கணும்னா நல்ல வாய்களை திறந்து சொல்லணும். எல்லாரும் சேர்ந்து நல்ல கைகளை தட்டி சொல்லணும், இயேசுவின் இரத்தம், இயேசுவின் இரத்தம், இயேசுவின் இரத்தம் என்று உச்சரிக்க தொடங்கினார், உச்சரிக்க தொடங்கினார். இந்த ராத்திரி வேளையில, இந்த ராத்திரி வேளையில, இந்த ராத்திரி வேளையில அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் நம்மளை கழுவத்தான் செய்யும். இன்னைக்கு நீங்க பாவத்தோடு எழும்பி போக விட மாட்டார், இன்னைக்கு அக்கிரமத்தோடு எழும்பி போக விட மாட்டார். ஒருவேளை வாழ்க்கையில் நிலை தடுமாற்றங்கள் வந்திருந்தால் மறைக்க வேண்டாம். ஒரு வார்த்தை சொல்லி இருக்க, என் வாயில போய் வந்துச்சு மன்னிச்சிரு ஏசப்பா, என் பார்வை தவறா வந்துச்சு மன்னிச்சிரு ஏசப்பா, நான் தவறா நடந்துட்டேன் மன்னிச்சிரும். ரத்தம் 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 எல்லாம் சேர்ந்து சொல்லணும். மறைக்கண்டா மறைக்கண்டா. நாம் நம்முடைய பாவத்தை மறைக்கிற காலம் வரையிலும் சமாதானத்தை காண முடியாது, சுகத்தை காண முடியாது, சந்தோஷத்தை காண முடியாது. சபையே, எங்கள் சத்தத்தை கேட்கிற அன்பரே, இன்றைக்கு இந்த ராத்திரி உங்கள் பாவத்தை மன்னிப்பா என்று சொல்லி நீங்கள் அவரிடத்தில் திரும்பினார். இன்றைக்கு இந்த ராத்திரி வேளையிலே பாவத்தை விட்டு, பாவ கட்டுகளை விட்டு உங்களை விடுவித்து தேவன் உங்களை அனுக்கிரகிக்கத்தான் செய்வார். நல்ல கைகளை தட்டி ஆவியில நிறைந்து சொல்லுங்க, இந்த இரத்தம் என்னை கழுவட்டுமே, அந்த இரத்தம் என்னை கழுவட்டுமே, அந்த இரத்தம் என்னை கழுவட்டுமே. அந்த இரத்தம் ரத்தம் ரத்தம், அந்த இரத்தத்தின் வல்லமை, அந்த இரத்தத்தின் வல்லமை, அந்த இரத்தத்தின் வல்லமை. கசப்பான பிச்சிலும் பாவ கட்டலும் நீ அகப்பட்டு கிடக்கிற, நீ ஆண்டவருக்குள்ள வந்தது நல்லது, நீ மனம் திரும்பாம நீ ஞானஸ்நானம் பெற்று விட்ட. அதனால் இந்த ராத்திரி வேளையில சபையே, நீ பாவத்தை விட்டு மனம் திரும்பி வா. தெய்வ பிள்ளையே, நீ பாவத்தை விட்டு மனம் திரும்பி வா. நீ பாவத்தை வெறுத்து தள்ளி கொண்டு வா. பாவ வாழ்க்கை வேண்டாம். பாவத்தின் சம்பளம் அது நித்திய நரகமே, அது நரக தண்டனையே. கேளுங்க கேளுங்க கேளுங்க. ரத்தத்தால் 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 இன்னைக்கு அந்த வேஷங்கள் எல்லாம் களைந்து போடட்டும். தேவன் எழுந்தருளும் போது வேஷங்கள் எல்லாம் இகழப்பட்டு போகும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒரபனரக சந்தரகதலோ. பாவத்தின் பலன் நரகம் நரகம். ஓ பாவி நடுங்கிடாயோ, பாவத்தின் பலன் நரகம் நரகம். ஓ பாவி நடுங்கிடாயோ, கண் காண்பதெல்லாம் அழியும் அழியும், காணாததல்லோ நிச்சயோ. கண் காண்பதெல்லாம் அழியோ அழியோ, காணாததல்லோ நிச்சயோ. இயேசு ராஜா வருவார், இன்னும் கொஞ்சம் நேரம்தான், சொர்க்கலோகம் சேர்ந்திடுவோ. 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 பாவியான என்னையோ என்னையோ என் இயேசு ஏற்றுக்கொண்டாரே. பாவியான என்னையோ என்னையோ என் இயேசு
ஓடிவா தேவாசீர்வாதம் பெறுவாய். ஓ பாவி நீயும் ஓடிவா ஓடிவா தேவாசீர்வாதம் பெறுவாய். இயேசு ராஜா வருவா, இன்னும் கொஞ்சம் நேரம்தான் சொர்க்கலோகம் சேர்ந்திடுவோ. 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 இந்த ராத்திரி வேளையில பீடி வேண்டாம், சிகரெட் வேண்டாம், பிராந்தி வேண்டாம், சினிமா வேண்டாம், இச்சைகள் வேண்டாம், விபச்சாரம் வேண்டாம், வேசித்தனங்கள் வேண்டாம், ஆடம்பரங்கள் வேண்டாம். பாவம் என்று எது தோணுகிறதோ, தன்னை கெடுக்கிற எல்லாமே பாவ வழிகள். எத்தனை பேர் இந்த ராத்திரி வேளையில கோபம் வேண்டாம், மூர்க்கம் வேண்டாம், வைராக்கியம் வேண்டாம், பொய்கள் வேண்டாம், பகைகள் வேண்டாம், பிரிவினைகள் வேண்டாம், எரிச்சல்கள் வேண்டாம், விட்டுக் கொடுக்காமை வேண்டாம், இணங்காய்மை வேண்டாம். கர்த்தருடைய பிள்ளையே, நீ பாவத்தை விட்டு வந்துரு. இன்றைக்கு இயேசு உன்னை பார்த்து ஒரு கட்டளையிடுகிறார், நீ மனம் திரும்ப. அறியாமை உள்ள காலத்தில் நான் காணாதவர் போல் இருந்து, ஆனா இனி அப்படி அல்ல, நீ திரும்பித்தானாக வேண்டும். நீ என்னென்றில் வந்துதானாக வேண்டும், என்னோடு கூட நீ சேர்ந்துதானாக வேண்டும். பரிசுத்தராய் நான் இருக்கிறது போ, நீ என்னுடைய பக்கத்தில் வந்துவிடு, பரிசுத்தத்தில் வந்துவிடு. பாவ வாழ்க்கை வேண்டாம், பாவம் உன்னுடைய வாழ்க்கையை கெடுக்கிறது. இந்த ராத்திரி கர்த்தர் சொல்லுகிறார், உன் வாழ்க்கையில சமாதானத்தை கெடுக்கிறது, உன் வாழ்க்கையில சந்தோஷத்தை கெடுக்கிறது. பாவம் நல்ல வாழ்க்கையை அழிக்கிறது. எங்களால் வாழ முடியவில்லையே என்று நீங்கள் வருத்தப்பட்டால், இந்த ராத்திரி வேளையிலே கர்த்தர் உங்களை அழைத்துக் கொண்டே இருக்கிறார். பாவத்தை விட்டு நீ வந்துவிடு, பாவத்தில் வாழாதே, பாவ வழிகள் வேண்டாம். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. பாவத்தின் சம்பளம் நரகம் என்று வேதம் நமக்கு கற்றுத் தருகிறது. யாரும் கெட்டு போக வேண்டும் என்று விரும்பாத தெய்வம். எசேக்கியேல் தீர்க்கதரிசனத்தின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் அதனுடைய 32வது வசனத்தில் படிக்கும் போது ஆண்டவருடைய வார்த்தை சொல்லித் தருகிறது. வாசித்து பாருங்கள். எசேக்கியேல் 18:32. மனம் திரும்பு, ப்ளீஸ், மனம் திரும்பி விடுங்கள், தயவு செய்து மனம் திரும்பி விடுங்கள். ஏன் நீங்கள் சாக வேண்டும்? சாகிறவனுடைய சாவை நான் என்ன செய்யவில்லை, வாழ வைக்கிற தெய்வம், நம்மை வாழ்வு தருகிற தெய்வம். சாவென்று சொன்னால் இந்த பூமியில் ஏன் கஷ்டப்படுகிறீர்கள்? ஏன் ஆமீன் தேவையற்ற ஆமீன் காரியத்தை தலையில் சுமக்கிறீர்கள்? திரும்பி விடுங்கள். ஏனென்றால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் கெட்டு போவதை நான் விரும்பவில்லை, நீங்கள் கேட்டுக்கு போவதை விரும்பவில்லை, நீங்கள் அழிவதை நான் விரும்பவில்லை, நீங்கள் வேதனைக்குள் கிடப்பதை நான் விரும்பவில்லை. உங்களை எப்படியாகிலும் திருப்பி கொண்டு போகத்தான் வந்தார். அதனால் 2000 வருஷத்துக்கு முன்பதாக வந்த இயேசு பண்ணின முதல் பிரசங்கம், காலம் நிறைவேறிற்று, தேவராஜ்யம் சமீபமாயிற்று, ப்ளீஸ் தயவு செய்து கர்த்தரண்டையில் திரும்பி விடுங்கள், தெய்வத்தண்டையில் திரும்பி விடுங்கள். இந்த ராத்திரி வேளையிலே நீங்கள் திரும்பி வந்தால் உங்களை வாழ வைக்கிற ஒரு நல்ல தெய்வம். Praise the Lord. Hallelujah. சமயம் போகிறபடினால் நான் சொல்லி விடுகிறேன், நாமே நிறுத்தி விடுகிறேன். அதனால் இந்த ராத்திரி 3 காரியம் சொல்ல வேண்டும் என்று நினைத்தேன். கர்த்தர் அனுமதித்தால் பேசலை என்றால் வேறொரு செய்தியோடு, ஜீவனோடு இருந்தால் வருகை தாமதித்தால் நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஆனால் ஒரு காரியத்தை மறக்க கூடாது. அறியாமை உள்ள காலத்தில் தேவன் காணாதோர் போல் இருக்கிறார். இந்த ராத்திரி வேளையில நானும் நீங்களும் ஒருவேளை மனம் திரும்பினது போல திரும்பி பாவம் செய்கிறவர்களாக இருந்தாலும் பாவத்தை விட்டு என்ன செய்யணும்? மனம் திரும்பித்தான் ஆகணும். ஹல்லேலூயா. மனம் திரும்பினால் நல்ல வாழ்க்கையை தருவார் என்று சொல்லி நான் முடிக்கிறேன்.